வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 121. ஸோ சங்கீதம் 121 அதிகாரம். ஸோ இதில் அப்படியே இந்த சங்கீதம் எழுதுனது ஒரு பில்கிரிம், அதாவது ஒரு யாத்திரிகர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சங்கீதத்தையும் எழுதியிருக்கார். ஸோ அவர் என்ன சொல்றாரு, அவர் கண்களை வானத்தை நோக்கி பார்க்குறாரு. ஸோ இஸ் லிஃப்டிங் அப் ஹிஸ் ஐஸ் டுவர்ட்ஸ் த ஹில்ஸ். பார்க்கும்போது என்ன பண்றாரு, அவர் அந்த பயணத்தில் இருக்கும்போது அவருக்கு டயர்டா இருக்குது, அவருக்கு தனியா இருக்கிறாரு. ஸோ அந்த பயத்துல இருக்கும்போது அவருக்கு யாரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பா, அவருக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பான்னு சிந்திச்சுட்டு இருக்க போது என்ன சொல்றாரு, இறுதியில அவருக்கு யார் தெரியுறா, கண்ணுக்கு ஆண்டவர் தெரியுறா. ஸோ பரலோகத்தை உருவாக்குனா, பூமியை உருவாக்குனா ஆண்டவர் என்ன இருப்பாரா, அவருக்கு துணையா இருப்பாரு சொல்லி என்ன பண்றாரு, ஃபுல்லா ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் verses 3 and 4. So Psalm chapter 121 verse 3 and 4, which says, He who keeps you will not slumber. Behold, he who keeps Israel will neither slumber nor sleep. இன்னொரு சொல்றேன், he who keeps you will not slumber. Behold, he who keeps Israel will neither slumber nor sleep. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த பில்கிரிம் அதாவது இந்த யாத்திரிகருக்கு என்ன இருக்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, அவர் தூங்கினாலும், அவர் பயணத்துல இருக்க போது நடுராத்திரிலையோ இல்லைன்னா எங்கேயோ இருட்டுல தூங்கினாலும், அவர் கண்ணு டயர்டா இருந்தாலும் அவருக்கு எப்பவுமே யார் துணையா இருப்பாரா, ஆண்டவர். ஏன்னா இஸ்ரேல பாதுகாக்கிற ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், தூங்கவும் மாட்டாராம், ரெஸ்ட் எடுக்க மாட்டாராம். அவர் என்ன பண்றாரு, 24/7 அவரை பாதுகாத்துட்டு இருப்பேன்னு அந்த தைரியத்துல என்ன இருக்காரு, துதிச்சுட்டு ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, நன்றி சொல்றாரு இந்த சங்கீதத்துல. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு பெற்றோர் என்ன பண்றாங்க, குழந்தைய கிட்டத்தட்ட முழு நாள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு சின்ன குழந்தைய. சரிங்களா, உங்களுக்கு குழந்தைய பத்தி தெரியும், ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க, இங்கேயும் ஓடுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான் ஒரு குழந்தைய பார்த்துக்கணும்னாலே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். ஸோ அப்போ ஒரு காலையில இருந்து ஒருத்தங்க பார்த்துட்டு ராத்திரி வரப்போது வேற ஒரு ஃப்ரெண்டு வராங்க, இல்லை வேற ஒரு ஃபேமிலில இருந்து வேற யாரோ வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களால நம்பக்கூடிய ஒரு நபர் வீட்டுக்கு வராங்க விசிட் பண்றதுக்கு. விசிட் வரப்போது என்ன பண்றாங்க, சரி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் இந்த பாப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்ல போது அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இப்போ வச்சு கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா காலையில இருந்து இங்க ஓடி அங்க ஓடி ட்ரெஸ் மாத்தி சாப்பிட வச்சு அடம் பிடிக்கிறதெல்லாம் தாண்டி வரப்போது அவங்களுக்கு எப்போ இருக்கும், கொஞ்சமாச்சு ரிலீஃபா இருக்கும். ஆனா அப்போ அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும், அந்த நிம்மதி இருக்கும். அதே மாதிரிதான் என்ன சொல்றாரு இந்த சங்கீதக்காரர், அவரும் இங்கிருந்து அங்க போய் இங்கிருந்து டிராவல் பண்ணி பில்கிரிமேஜ்ல போய் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு இறுதியில அவருக்கும் என்ன ஆகுது, அவர் கண்ணுக்கும் டயர்ட் ஆகுது. ஆனா அவருக்கு என்ன தைரியம்னா, நான் கண்ணை மூட போது நான் தைரியமா கண்ணை மூடுவேன், நான் நம்பிக்கையோட கண்ணை மூடுவேன். ஏன்னா என்னோட ஆண்டவர் என்ன இருக்காரு, நான் கண்ணை மூடினாலும் அவர் என்னை பார்த்துக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்காரு. எனக்கு எப்போ டயர்ட் ஆனாலும், ஈவன் when I slumber, my protector never slumbers. So அவருக்கு என்ன இருக்கு, he is that confident, he has that belief that even though if he may lie down, that his protector always watches over him. So இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில சில இடத்துல நம்ம என்ன இருப்போம், முழுதா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பணம், ஐயோ நம்மளுக்கு பணம் கம்மியா இருக்குது, பயமா இருக்குது, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், செலவு என்ன பண்ண போறோம், அந்த பயத்திலேயே என்ன பண்ணுவாங்க சில பேர், ஆண்டவர் மேல முழுதான் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, ஆண்டவர் மேல முழுதான் சார்ந்து இருக்க மாட்டாங்க, அவங்க சொந்த நம்பிக்கையில இருப்பாங்க. சரி, அதனாலதான் திடீர்னு அவங்களுக்கு என்ன வரும், பிரச்சனை வரப்போது பயம் வரும், விசுவாசமே இழந்துருவாங்க சில பேர். ஆனா இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, வாழ்க்கையில எல்லா ஏரியாலையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் இருக்காருன்னு விசுவாசத்தோட என்ன பண்ணணும், அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கணும். பணம் மேல வச்சிருக்க நம்பிக்கையோட, ஓகே நம்மளுக்கு திடீர்னு குறைபாடு இருக்கா, சரி ஆண்டவர் நம்மளுக்கு வழி நடத்துவார். இத்தனை நாள் வழி நடத்தின ஆண்டவர் இப்போ நம்ம தூங்க மாட்டாரு, திடீர்னு என்ன பண்ண மாட்டாரு, நம்மளுக்கு பணம் போச்சேன்னு அவர் கண்ணை மூட மாட்டார், அவரு எப்பவுமே கண்ணை திறந்து நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் என்ன இருப்பாரு, he won't close his eyes, he is always watching over us. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கணும். be it money, காசு இருக்கட்டுமோ வேலை இருக்கட்டுமோ வேற என்ன இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லா ஆண்டவரை டிபெண்ட் பண்ணணும், ஆண்டவரை தான் முதல்ல வைக்கணும். காசு குறைஞ்சாலும் ஆண்டவர் இருக்காரு, அவர் கண்ணை மூட மாட்டார், அதனால எனக்கு தைரியம். ஸோ ஐ வில் நாட் பி அஃப்ரேட். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம எடுத்துக்க போறோம். சின்ன ப்ரேயர் பண்ணி நம்ம முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord,
Even though all the earthly friends, people, and materials may run away or run out, Lord, you are always there watching over us. You never sleep and you never slumber, Lord. Lord, thank you for this hopeful reminder through this Psalms, Lord. And Lord, first of all, give us the grace and wisdom to see and truly believe that, Lord, you are the only one that matters, Lord. And secondly, Lord, give us the grace to sustain our faith in times of difficulties and in times of temptation. All of this in Christ's name I pray. Amen.